அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லி குக் சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் கோவக்காவை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். கோவக்கானா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நான் வித்தியாசமாக செய்கிற கோவக்காவை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காவை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு வெங்காயம் 4 வரமிளகா வச்சுருக்கேன். இதை அப்படியே தாளிக்க வேண்டியது தான். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வானலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, சின்னதாக 4 வரமிளகா, வெங்காயம் ஒரு கப் அளவு, நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிற கோவக்காவை போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தண்ணியெல்லாம் எதுக்கும் ஊற்ற வேண்டியதில்லை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கணும். அது மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகாத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டுக்கணும். இது நல்லா டேஸ்ட் வரும். மிளகெல்லாம் போட்டிருக்கனால நல்லா எண்ணெயிலே வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வேர்க்கடலையை 2 ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம். கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோவக்காய் வச்சு வித்தியாசமான ரொம்ப ருசியான ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். கோவக்காய் நிறைய பேர் எல்லாருமே வேண்டான்னு ஒதுக்குவாங்க. ஆனால் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு தோணும். அடுத்தடவையும் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.